2 விஷயத்த ஐ திங்க் நம்ம வந்து தப்பா பண்றோம். அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அது என்னன்னா, எம்ப்ளாயிக்கு சில நேரங்கள் நல்லா பண்ணவனுக்கு நம்ம பிரைஸ் குடுக்கணும். அந்த மாரி நீங்க கஸ்டமர்லயும் பெஸ்ட் கஸ்டமர்ன்னு அவார்ட் குடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். கஸ்டமர்லயும் பெஸ்ட் கஸ்டமர், ஆன் டைம் கஸ்டமர், குவாலிட்டி கஸ்டமர், டைம்லி ஃபாலோ அப் கஸ்டமர், பெர்ஃபெக்ட்லி ஃபாலோயிங் எஸ்ஓபி கஸ்டமர், ஆன் டைம் ரிப்ளை கஸ்டமர், ரிவார்ட் குடுக்கலாம். சர்டிஃபிகேட் குடுக்கலாம், அவார்ட் குடுக்கலாம். இன்னும் நம்ம மாத்தி பண்றது என்னன்னா, கஸ்டமர் விசிட். ஃபர்ஸ்ட் நெறைய பேர் கஸ்டமர் விசிட்டே பண்றது அதான் அடுத்த பிரச்சனை. யூ நீட் டூ விசிட் த கஸ்டமர். நீங்க ரீட்டெயில் ஸ்டோர் வச்சிருந்தீங்கன்னா கல்லால உட்காரக்கூடாது. கல்லால உட்கார்ந்தீங்கன்னா காசு வராது. வெளிய டிராவல் பண்ணணும். சேல்ஸ் லெவலுக்கு உள்ள இறங்காதீங்க. பட் கஸ்டமர்ட்ட பர்சனலா பேசுறதுக்கு உள்ள இறங்குங்க. கஸ்டமரோட நீங்க டச்ல இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிசினஸ் ஓனர் நீட் டூ மீட் வித் கஸ்டமர்ஸ். Zoomல பண்ணுங்க, இல்ல ஃபோன்ல பண்ணுங்க. டைரக்ட் மாரி வரவே வராது. உங்களுக்கு அடுத்த 6 மாசத்துக்கு பிசினஸ் செக்யூருங்க. டாப் கஸ்டமர் வந்து வெளிய வுடாம அவர புடிச்சுக்கணும். அதுக்கு பேரு கீ அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட். என் கம்பெனில வந்து ஒரு 60% ரெவென்யூ வந்து ஒரு 25 பேர்ட்ட தான் வருதுன்னா, அந்த 25 பேர ஒரு 3 மாசத்துக்கு ஒரு முறையாவது எம்டி கன்ஃபார்மா போய் பார்க்கணும்.